பைபிளில் எல்லாத்தோட அதிகமாக ரிப்பீட் ஆன கமெண்ட் அடிக்கடி சொல்லப்பட அந்த வார்த்தை எதுனா, நீ பயப்படாதே, எதுக்குமே நீ பயப்படாதே. ஏசாயா 41:10 எழுதிருக்கு, நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கேன், திகையாதே, நான் உன் தேவன். அதுபோல் லூக்கா 1:30, யோவான் 14:27, ஜோஷுவா 1:9, நீங்கள் அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். வசனத்தில் கிட்டத்தட்ட 365 டைம்ஸ், வருஷத்துக்கு ஒரு நாளைக்கே நம்ம ஒரு வாட்டி நம்ம அது எடுத்தோம்னா கூட எல்லா நாட்களுக்கும் அந்த வார்த்தை வந்துடுது. ஏன் அந்த வார்த்தை ஆண்டவர் பைபிள் அவ்வளோ வாட்டி போட்டு வச்சிருக்காருன்னா, பயம் விசுவாசத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டானது. அந்த பலகுல அந்த தண்ணிக்குள்ள முங்குற மாதிரி இருக்கிற நேரத்துல ஆண்டவர் திட்டுறாரு. ஏன்னா விசுவாசம் இல்லை, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சீஷரை பார்த்து திட்டுறாரு. எங்க பயம் இருக்கோ அங்க விசுவாசம் இருக்காது. விசுவாசத்தினால நம்ம தேவனை எப்படி நம்ம பிரியப்படுத்த முடியுமோ, அப்படியே அதுக்கு ஆப்போசிட். பயத்தினால நம்ம தேவனை என்ன பண்ணுவோம், பிரியப்படுத்த முடியாது, சுத்தமா அதுக்கு பிசாசோட ஒரு காரியமா இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 எழுதியிருக்கபடி, நான் உனக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல. ஒரு பயம், ஒரு காரியம் உங்களுக்கு திகில் இருக்குதுன்னா அது தேவனால இல்லவே இல்லை. அதுக்கு அவருக்கு பிரியமான இதிலே இல்லை. உங்களால் விசுவாசத்தை நடக்க முடியாது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செயல்படுறதுக்கு ஒரு தடையான ஒரு காரியம் அது பயம்தான். அதனால இன்னைக்கு பயத்தை விட்டு ஆண்டவர் மேல நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு செஞ்சு முடிப்பார். God bless you.